வணக்கங்க, இது தஞ்சாவூர்னு செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஸ்பைசி மசாலா ஆம்லேட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் டிஷ்ஷுன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, முட்டை, நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் பெஸ்ட்டு, இல்லாட்டி நாமக்கல் முட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 4 முட்டை, பச்சை மிளகாய் ஒரு 2-3 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி அந்த முட்டையோட சேர்த்துற வேண்டியதான். என்னடா கருவேப்பிலை காஞ்சி போச்சுன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, பின்னாடி இருக்க கருவேப்பிலை மரத்தில் ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. அதனால் வீட்டில் இருக்க கருவேப்பிலையில என் பொண்டாட்டி போட்டால் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெப்பரு, சால்ட்டு போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது எப்படின்னா, நம்ம மசாலா வைக்க சோம்பேறி போடுறாங்கள்ல, மசாலா வச்சா அதில் பாயில்டு எக் பண்ணி நறுக்கி போடுறதுக்கு அவங்களுக்கான ஒரு டிஷ் தான் இது, ஸ்பைசி ஆம்லேட் ரைஸு. நீங்கள் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு இதை செஞ்சு அப்படியே மேலே போட்டு கொள்ளப்பி அடித்தோம்னா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுறது சுத்தமான தேங்காய் எண்ணெய். ஆமாம், நம்ம வந்து கேரளா ஸ்டைலுங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஸ்பைசஸ், மிளகாத்தூள் இதெல்லாம் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் போட்டால் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், எரியாது. அதனால தான் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அப்படியே கார்லிக்கு, இது எதுக்குன்னா வாயு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு கார்லிக்கு. ஆனால் இதில் வந்து இஞ்சி கொஞ்சோண்டு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இஞ்சி வீட்டில் இல்லை, நாளைக்கு தான் போகணும் கடைக்கு. அதனால் லைட்டாக கார்லிக்கை வறுத்துட்டு அப்படியே வெங்காயத்தை அதுக்கப்புறம் கொட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கு மேலே அந்த முட்டையை போட்டு எப்படி அதுக்கு மேலே அந்த முட்டையை ஊட்டி பீட் பண்ணி மசாலாஸ் இதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு 3/4 வேக்காட்டோடு எடுத்து சுடுசாதத்தில் வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குது, எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். காஷ்மீரி சில்லி, மஞ்சள் தூள், மல்லித்தூள் இதெல்லாம் அப்படியே அழகாக அந்த வெங்காயத்தில் கொட்டி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. உப்பு உங்கள் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக அதில் எப்படி முட்டையை ஊற்றுறாங்கங்கிறதான் மெயின். அதை எப்படி எடுக்கிறாங்க, எடுக்கும் போது எப்படி சொதப்புனுச்சுங்கிறதுலாம் ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக இருந்துச்சு. எதுவுமே இன்றைக்கி கட் பண்ணலை. ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம எப்படி வீடியோ எடுக்கணுமோ அப்படியே காமிச்சாச்சு. செம்ம சூப்பராக வதங்கிருச்சு. இதை அப்படியே நடுவில் பாத்தி கட்டி, எப்படி நடுவில் கொண்டு வந்து பாத்தி கட்டி அதில் அப்படியே நம்ம கலக்கி வச்சுருக்க நாமக்கல் முட்டையை ஊற்றினோம்னா அப்படி தான் வெந்து வரும். வெந்து வந்து எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரத்துலேயே இன்னொரு சேனல் என் பொண்டாட்டிக்காக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அவங்க கண்டென்ட் போகிற ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டாங்க. ஓகே, உங்களோட கண்டென்ட் நீங்கள் போடுங்க, என்னோட கண்டென்ட் நான் போட்டுக்கிறேன், நம்மளோட கண்டென்ட் நம்ம 2 பேர் சேனல்லே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு. அதுக்கு உங்களோட முழு ஆதரவும் தேவை. இங்கே பாருங்க, கலக்கி வச்ச ஆம்லேட் அப்படியே இந்த வெங்காயம் பிரியாமல் அப்படியே மேலே ஊற்றியாச்சு. இதை அப்படியே ஒரு 3/4 பதத்தில் வேக விட்டு அப்படியே சுடு சோத்தில் போட்டு கொள்ளப்பி அடித்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றணுங்கிற அவசியமே கிடையாது. அதை எப்படி எடுக்கிறாங்கங்கிறத மட்டும் பாருங்கள். ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு. இப்போ என் பொண்டாட்டி ஒரு மேஜிக் காம்பா பாருங்கள். நானே மிரண்டுட்டேன், என்னடா இவ்வளோ திறமையாடா உனக்கு அப்படின்னு. இப்போ எடுக்கிற மாதிரி அப்படியே வெங்கட்பட்டு மாதிரி அப்படி இப்படி செய்துட்டு ஒரு தட்டை வச்சு கவுப்பாக ஒரு ஃபன்னான மூமெண்ட்டு. எல்லாமே வாழ்க்கையில் நல்லது இருக்கணும், கெட்டது இருக்கணும். களவும் கற்று தொடரக்கூடாது, அவ்வளோதான். அப்படி எப்படி கவுக்குறா பாருங்கள், அப்படி போடு அருவாளை நச்சுன்னு விழுந்துருச்சா. இதை அழகுபடுத்துகிறேன்னா வேண்டாம், இன்றைக்கி இதான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எப்படி இது பண்ணுறோமோ அப்படியே காமிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அழகாக எடுக்க வேண்டிய முட்டையை இப்படி அலங்கோலமாக எடுத்து, ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட் டேஸ்ட்டு, சொல்ல வார்த்தையே இல்லை. ஆவி பறக்க சோறு, 3/4 வேக்காட்டில் வெந்த ஸ்பைசி மசாலா ஆம்லேட் அப்படியே மேலே வச்சு கொள்ளப்பி அடித்தோம்னா தொட்டுக்க எதுவுமே தேவையில்லைங்க, அது ஒன்று போதும். உண்மையாலுமே செம்ம சூப்பரான, வீட்டில் எதுவுமே இல்லை டக்குன்னு ரெடி பண்ணோன்னா இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அந்த அரோமா, அந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்தது, அந்த போட்டது அந்த ஆம்லேட்டில் அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து இது மாதிரிலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அப்படியே கொண்டு வந்து டேபிளில் வச்சு அப்படியே 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி இந்த சுடுசாதத்தில் கையும் வைக்க முடியாமல் இதுவும் பண்ண முடியாமல் அதை எடுத்து உங்கள்கிட்ட காமிக்க முடியாமல் அவ்வளோ சூடுங்க. ரெண்டுமே செம்ம சூடு. ஆனால்
அல்டிமேட் டேஸ்ட். இந்த மாதிரி டேஸ்ட்டை ஃபுட்டை இது வரைக்கும் நான் எங்கேயும் சாப்பிட்டதில்ல. அதான் ஆம்லேட்டை மட்டும் வச்சு, ஆனால் கை சூடு தாங்க முடியல நண்பா. அப்படியே இந்த மசாலாவோடு சேர்த்து சஸ்கரிக்கிறதுக்காக எப்படியாச்சும் எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கால்வாசி இது பிணைஞ்சு அப்படியே சாப்பிட்டேன். அந்த சூட்டோடு அந்த காரத்தோடு அந்த ஆம்லெட்டை சேர்த்து சாப்பிடும்போது அப்படி தான் இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.